சொந்தங்களே, நம்மளோட நாட்டு நிலைமையை பார்த்தீங்களா? நாம் என்ன நிலமையில் இருக்கிறோன்னு பார்த்தீங்களா? இப்போ சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட கேஸு கிடைக்காத நிலமையில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணதுக்கு? விறகு இருக்கிறவங்க விறகு அடுப்பில் வச்சு சமைப்பாங்க. வாடகைக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு விறகு அடுப்பு சமைக்கிறதுக்குள்ள வாய்ப்பே இருக்காது. அப்படி இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போகிறதுக்கும் பெட்ரோல் விலையெல்லாம் கூடி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஏறிடும். ஒரு மாதத்துக்கு தான் பெட்ரோல் இன்னும் கிடைக்குமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? வேலைக்கு போனால் தானே வீட்டில் அடுப்பு எரியும். வேலைக்கு போகலைன்னா என்ன பண்ணுகிறது? கேஸு தீர்ந்து எனக்கெல்லாம் 2 நாள் ஆச்சு கேஸுக்கு அப்ளை பண்ணால். இன்னும் 25 நாளுக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. இருக்கிற விறகு வச்சு என்ன பண்ணதுக்கு? ஒரு 2-3 நாளைக்கு சமைக்கலாம். அது போனதுக்கு பிறகு விறகுக்கு என்ன பண்ணால் எங்கேயாவது போய் பார்த்து எடுத்து விறகும் வாங்கணும். அதுவும் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. இப்போமே ஹோட்டல்காரங்கெல்லாம் அங்கங்கேயா கிடக்க விறகுகளை விலைக்கு வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன பண்ணுறது? பெட்ரோலுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சரி, காசு இருக்கும்போது சரி வாங்கி வச்சுக்கலாம். காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இருக்கிற நிலமையில் நமக்கு கேஸு இல்லைன்னா கரண்ட் அடுப்பு வாங்கலாம். கரண்ட் அடுப்பு வாங்கியாச்சுன்னா அதுக்கு 3500 4000 வேணும். இப்போ இருக்க நிலமையில் அதுவும் வாங்க முடியாது. நம்ம அந்த 4000 உண்டுன்னா ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே சாமான் செலவு ஆகிடும், சாப்பாடு செலவு ஆகிடும். இப்படி நிலமை இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க சொந்தங்களே.